பர்சன்டேஜில் இந்த மாடலில் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு கடைக்காரர் 400 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி ரூ 320க்கு விற்றாரெனில் நஷ்ட சதவீதத்தை காண்கிறாங்க. அதாவது ஏ ஷாப் கீப்பர் பர்சன்டேஜில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடைக்காரர் 400 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி ரூ 320க்கு விற்றாரெனில் நஷ்ட சதவீதத்தை காண்கன்னு கேட்குறாங்க. அதாவது ஏ ஷாப் கீப்பர் பவுட் அண்ட் ஆர்டிகல் இன் 400 rupees அண்ட் சோல்ட் இட் ஃபார் rupees 320. ஃபைண்ட் அவுட் லாஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் தி ஷாப் கீப்பர். ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா. இப்போது அந்த கடைக்காரர் எவ்வளோக்கு பொருள் வாங்குறாரு? 400 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஸோ வாங்கிய விலை 400 ரூபா. எவ்வளோக்கு விற்கிறாரு? 320 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ விலை கம்மியாக தான் வைக்கிறாரு. எவ்வளோ கம்மியாக வைக்கிறாரு? 80 ரூபா குறைச்சி வைக்கிறாரு. அப்போ அவர் 80 ரூபா அவருக்கு நஷ்டம். ஸோ எவ்வளோ நஷ்டம் கேட்டால் 80 ரூபான்னு போட்டுடலாம். எத்தனை சதவீதம் கேட்குறாங்க? அப்போ 80 வகுத்தல் எப்பவுமே வகுத்தலில் வாங்கிய விலை 400 இன்ட்டு சதவீதத்துக்கு 100. 00 கேன்சல் பண்ணிடலாம். 80 4 கேன்சல் பண்ணால் 20. அப்போ அவருக்கு 20% நஷ்டம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.